சொல்லுங்க பாப்பா நீங்களே. आप खुद बोले। आमीन। ஹalleluya ஹalleluya ஹalleluya. மத்தேயு 6:10 எடுத்துக்கொள்ளுங்க. मत्ती 6:10 को ले फटाफट। மத்தேயு 6:10 मत्ती रीति सुसमाचार 6:10। तेरा राज्य आए, तेरा इच्छा जैसी स्वर्ग में पूरी होती है वैसे पृथ्वी पर भी हो। ஆமென். बस உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. जैसा तेरी इच्छा स्वर्ग में पूरी हो जाते वैसा पृथ्वी में भी पूरी हो। நம்ம அதான் பார்க்க போறோம். आज वही देखने जा रहे हैं। கர்த்தருடைய சித்தம் परमेश्वर की इच्छा பரலோகத்தில் செய்யப்படுகிறது. स्वर्ग में पूरी हो जाते हैं। ஒரு தடையும் இல்ல. कोई भी रुकावट नहीं वहाँ पूरी होने के लिए। இந்த உலகத்திலே அதனை நாம் எப்படியாக செய்வோம்? लेकिन इस पृथ्वी में प्रभु की इच्छा कैसा पूरी करें? இந்த உலகத்திலே அது எப்படியாக செய்யப்படும்? जैसा इस पृथ्वी में कैसा प्रभु की इच्छा पूरी हो सके, அதத்தான் நம்ம பார்க்க போறோம். वही आज आप देखने जा இந்த रहे हैं। தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒன்றாய் இருக்கிறது. जब परमेश्वर की इच्छा आपके जीवन के साथ जुड़ा हुआ एक रिश्ता है, உங்களுடைய குடும்பத்திற்கு தேவனுடைய சித்தம் இருக்குது. और आपके परिवार के साथ जुड़ा हुआ एक रिश्ता है। பெற்றோர்களா இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்குது. जो 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 पेरेंट्स लोग माता पिता लोगों का भी परमेश्वर की इच्छा होते हैं। பிள்ளைகளை வளர்ப்பதில் தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது. बच्चों को पालन पोषण करने में भी खुदा की इच्छा होते हैं। உங்களுடைய வேலைகளிலே தேவனுடைய சித்தம் இருக்குது. आपके कामों में भी परमेश्वर की इच्छा होते हैं। சபையிலே தேவனுடைய சித்தம் இருக்குது. और कलीसिया में भी परमेश्वर की इच्छा होते हैं। சபை எப்படியாக வளர வேண்டும் என்பதிலே தேவனுடைய சித்தம் இருக்கிறது. और कलीसिया कैसा उन्नति में बढ़ना है ये भी खुदा का इच्छा होते हैं। இப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சித்தம். हमारा जिंदगी में हर एक जगह पर प्रभु की इच्छा पूरी होता है। தேவனுடைய சித்தம் என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது அப்படிங்கிறது இல்ல. परमेश्वर की इच्छा यही नहीं है सिर्फ संडे आराधना पर आना है जाना, ये नहीं है। ஏதோ நம்ம ஒரு பைபிள் எடுத்து ஏதோ ஒரு வசனத்தை வாசிட்டு போனா அது மட்டும் இல்ல. आया एक वचन पढ़ा है वैसा चला गया, यही खुदा का इच्छा नहीं। நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியம் நம்முடைய உடல் நலத்திற்கு தேவனுடைய சித்தம் இருக்குது. हमारे जो शरीर की जो तंदुरुस्त चंगाई का भी खुदा का इच्छा होते हैं। பிள்ளைங்க எழுதுற எக்ஸாம்ல தேவனுடைய சித்தம் இருக்குது. बच्चों जो एग्जाम लिखने जा रहे हैं उसमें भी खुदा का इच्छा होते हैं। யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுல தேவனுடைய சித்தம் இருக்குது. बच्चे भविष्य में किससे शादी करना ये भी खुदा का इच्छा होते हैं। எல்லா காரியத்திலும் தேவனுடைய சித்தம் நமக்கு உண்டு. हर एक जगह पर परमेश्वर की इच्छा हमारे जिंदगी पर होते रहते हैं। தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படுகின்ற பொழுது பரலோகத்தில இருக்கிறது போல நமக்கு இருக்கும். जब भी परमेश्वर की इच्छा हमारा जिंदगी पर पूरी हो जाते हैं, जब भी प्रभु की इच्छा हम पूरी करते हैं, जैसा हम स्वर्ग में रहते हैं वैसी पृथ्वी में भी वही महसूस होगा। ஹல்லேலூயா हालेलुया। பரலோகத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சுகமும் சமாதானமும் இருக்கு. स्वर्ग में रहते समय उनके लिए एक चंगाई और शांति होते हैं। அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பரபரப்பு இருக்காது. वो स्वर्ग में रहने वालों को किसी भी जगह हालत में घबराहट नहीं होते। மனசுல ஒரு சமாதானம் இருக்கும். मन में एक शांति होते, ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். मन में एक खुशियां होते, மற்றவர்களோடு ஒரு நல்ல நல்ல ஒரு உறவு இருக்கும். दूसरे के साथ एक अच्छा रिश्ता होते हैं। மற்றவர்களோடு நம்ம ஒரு சகோதரத்துவோடு நம்ம பழகுவோம். दूसरों को एक भाई बहन के मेमना में बढ़ते रहेंगे। நமக்கு தேவை எதுவோ அதற்கு ஏற்ற வண்ணமாக நமக்கு சம்பாத்தியம் இருக்கும். जो हमारे जरूरत है उसका पूरी हो जाते हैं। அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டு வருகின்ற பொழுது பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில வராது. इसका मतलब प्रभु की इच्छा को हमारे जीवन पर जब भी हम लेकर आएंगे, स्वर्गीय महसूस स्वर्गीय आशीर्वाद हमारे जीवन पर पूरी हो जाते हैं। உங்க வாழ்க்கையில பரலோகம் வேணுங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? आपकी जिंदगी पर स्वर्गीय इच्छा चाहिए ये कहने वाला कितने लोग हैं? ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேलूया.
பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில வரணும், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நிறைவேறும். अगर स्वर्गीय जो इच्छा हमारा जीवन पर पूरी होना तो हमारा जिंदगी पर हर एक स्थान पर प्रभु की इच्छा पूरी होना चाहिए. எல்லா காரியத்திலும் இருக்கணும். हर एक बात में प्रभु की इच्छा होना चाहिए. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கக்கூடாது. सिर्फ संडे का दिन नहीं है, எல்லா நாட்களிலும் हर एक दिन में प्रभु की इच्छा होना है. எல்லா காரியத்திலும் இருக்கணும். हर एक बात में होना चाहिए. நீங்க சமைக்கிற காரியங்கள்ல கூட இருக்கணும். हो सकता है आप खाना रसोई में खाना बनाते पकाते उसमें भी खुदा का इच्छा होना चाहिए. எல்லா காரியத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்கும். हर एक बात में प्रभु की इच्छा होना आवश्यक है. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையானது பரலோகம் போல இருக்கும். तभी आपका जिंदगी स्वर्ग की समान, परमेश्वर की राज्य के समान होगा. ஹல்லேலூயா. हालेलुया. இத குறித்து நம்ம மூன்று காரியங்களை பார்க்க போகிறோம். स्वर्ग के राज्य इच्छा के बारे में 3 बातों को देखने जा रहे हैं. தேவனுடைய சித்தத்தை எப்படியாக அறிந்து கொள்வது, परमेश्वर की इच्छा का कैसा समझ पाए, தேவனுடைய சித்தத்தை எதற்காக செய்ய வேண்டும், क्यों परमेश्वर की इच्छा का पूरी करना, தேவனுடைய சித்தம் எப்படியாக நிறைவேறுகிறது, कैसा परमेश्वर की इच्छा पूरी होते हैं. पॉइंट लिखने वाला மூன்று காரியங்கள். 3 बातें சொல்லுங்க பாப்பா. आप बोल सकते हैं. தேவனுடைய சித்தத்தை எப்படியாக அறிந்து கொள்வது, कैसा परमेश्वर की इच्छा का जानो, पहला पॉइंट है. சொல்லுங்க. सब बोले कैसा प्रभु की इच्छा का मैं जानो. எதற்காக தேவனுடைய சித்தத்தை செய்வது, दूसरा पॉइंट है क्यों प्रभु की इच्छा मैं करूं. बोले सर. எப்படியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, किसी हालत में से कौन सा रिधि में खुदा का इच्छा का मैं पूरी करूं. कौन सी रिधि में मैं खुदा का इच्छा का, किसी रिधि से नहीं, किसी रिधि से मैं खुदा का इच्छा का पूरी करूं. எப்படி அறிந்து கொள்வது, எதற்காக செய்வது, எப்படியாக செய்வது. कैसा हम जाने, किस लिए हम जाने, क्यों हम करना है. நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ஒரு காரியத்தை வைத்து, ஒரு நடந்த ஒரு காரியத்தை வைத்து இதை பார்க்க போகிறோம். हम बाइबल के वचन में जो हुआ हकीकत में उसी वचन के द्वारा आज हम देखेंगे. यात्रागमन 24:18. निर्गमन की किताब है. निर्गमन का 26 का 18 24:18. 24 का 18 निर्गमन. और मूसा बादल के बीच में प्रवेश करके पर्वत पर चढ़ गया, और मूसा पर्वत पर 40 दिन और 40 रात रहा. 40 நாட்கள் மோசே தேவனோடு மலையில இருக்கிறான். 40 दिन मूसा परमेश्वर के साथ उसी पर्वत में था. ஒரு நாள் 2 நாள்ல 1-2 दिन नहीं, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1-2 घंटा नहीं, 40 நாட்கள். 40 दिन रात है. சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் இருக்குனாலயா நம்ம கொண்டாடி हमारा कलीसिया में 1 घंटा 2 घंटा बैठना से ही हमारे लिए नींद आ जाते हैं, बड़ा खराटा मार देते हैं. இல்ல ஜெரி மாதிரி போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். नहीं तो जेरी जैसा फोन का चढ़ते रहते. கொஞ்ச நேரம் அதிகமா ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா எப்பண்டா முடிப்பாரு நம்ம போடுங்க அப்படி நம்ம யோசிக்கிறோம். अगर थोड़ी समय पादरी ज्यादा प्रचार कर दिया तो हम घड़ी का देखते पादरी कब खत्म करेगा. 11:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாங்களா. 11:30 हो गया, क्यों खत्म नहीं हो रहे. வீட்ல போய் நிறைய சமைக்க வேண்டியது இருக்கு. घर में जाकर खाना पकाना है. ஆனா மோசே பாருங்க, लेकिन मूसा का देखे 40 நாட்கள் 40 दिन 40 நாட்கள் மலையில போய் ஆண்டவரோட இருக்கிறார். 40 दिन खुदा का संग पहाड़ में था. வேற எந்த காரியமும் பண்ணல. और कुछ भी काम नहीं किया उन्होंने. ஆண்டவருடைய பிரசன்னத்துல प्रभु की सम्मुख में प्रशंसा में था. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அவருடைய பிரசன்னத்துல இருந்து பாருங்க. आप रोज 1-1 घंटा प्रभु की हजूरी में बैठ कर देखो. ஆண்டவர் சொல்ற காரியங்களை கேட்டு பாருங்க. जो परमेश्वर आपसे जो कहने जा रहे हैं उस बातों को सुनते जाओ. வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. और कोई तंग नहीं होना चाहिए, डिस्टर्बेंस नहीं होना चाहिए. போன் ஆஃப் பண்ணி தூரத்துல வச்சிருங்க. आप फोन का बंद करके दूर पर रख ले. இப்போ போன்ல நீங்க பைபிள் படிக்கலாம்.
फोन में बाइबल पढ़ सकते हैं, सुन सकते हैं। பைபிள் படிச்சுட்டு ஒரு 2 வசனம் படிப்பீங்க. आप 2 वचन पढ़ोगे बाइबल में, बाइबल मोबाइल से। பைபிள்ல படிச்சிட்டு இருக்கும்போது பாஸ்டர் வாட்ஸ்அப்ல ஏதாவது அனுப்பிருப்பாங்களோ, आपका सोच आएगा हमारा व्हाट्सएप ग्रुप में क्या कोई मैसेज आया, पास्टर ने भेजा। இன்னைக்கு ரேணு சிஸ்டர் தான போட்டுட்டாங்களா 6 மணிக்கு, आज रेणु का बारी है ना, रेणु पे डाल दिया मैसेज ही करके देखते हैं। அத மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். वो सिर्फ वही व्हाट्सएप का देख कर आ जाएंगे। அது இப்படி வாட்ஸ்அப்ல நம்ம பார்த்தோம்னு வெச்சுக்கோங்க, अगर व्हाट्सएप हम खोलेंगे तो ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ அனுப்பியிருப்பான். हमारा एक दोस्त वीडियो भेजा हुआ, அது 2 நிமிஷம் தானே, அத மட்டும் நம்ம 2 பார்த்தோம். मिनट का वीडियो देख लेते हैं, அத நீங்க பாப்பீங்க. उसका आप देखते हैं। அடுத்தாப்புல ஒரு மெசேஜ் வரும், उसके पीछे एक संदेश அத आएगा, பாப்பீங்க. उसका देखते हैं। 1.5 மணி நேரம் போய் 1-1.5 घंटा उसमें समय निकल जाए। ஐயோ பைபிள் படிக்கலையா, ओह बाइबल पढ़ना भूल गया, சரி நம்ம திரும்ப படிச்சிடலாம். अब दोबारा हम पढ़ेंगे। ஃபாஸ்டா படிக்கிறோம். हम फटाफट 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 पढ़ते हैं। படிச்சாச்சு. बस हो गया भाई, बस हो गया काम। அதனால தான் இப்ப நீங்க மொபைல்ல பைபிள் படிக்க கூடாது. इसलिए मैं आपसे कहता हूँ पढ़े लिखे लोग मोबाइल पर कभी नहीं बाइबल पढ़ना, புத்தகத்தை தேடி படிங்க. बाइबल खोल कर पढ़ना है। ஹalleluya. हालेलुया। ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். क्योंकि आपको तंग करने वाला संदेश बहुत आते हैं। இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்றேன். ये मेरे जीवन पर हुआ तभी मैं बता रहा நானும் हूँ। பைபிள் படிக்கும்போது இப்படிதான் ஆகும். जब भी मैं भी बाइबल पढ़ता हूँ वैसी बात आता है। நம்ம சர்ச்சில் 6 மணிக்கு போட்டாங்களா? हाँ, हमारे कलीसिया में 6 बजे संदेश डाल दिया। மாரநாதா சர்ச்சில் இன்னைக்கு மெசேஜ் கொடுப்பாங்களா, அத சுபிதா சிஸ்டர் அனுப்பிட்டாங்களா? क्या मारनाथा कलीसिया में भी संदेश डालते हैं, सुविधा बहन भेज दिया क्या? அத பாத்தறலாமா? क्या उसका देखें? இப்படிலாம் மனசு ஓடும். वैसे मेरा दिमाग भी घूमता है। புக் எடுத்து நம்ம படிச்சோம்னு வெச்சுக்கோங்க, अगर सिर्फ बाइबल हाथ में रख के पढ़ेंगे तो ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம कोई तंग नहीं होगा। அது எல்லாரும் வர்றது எழும்புறதுக்கு முன்னாலே பண்ணிரணும். आप सब उठने, दूसरा बच्चे उठने से पहले बाइबल पढ़ लो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। 40 நாட்கள் அவன் தேவனோட இருக்கிறான். 40 दिन बच्चे सुनो, 40 दिन वो पहाड़ में खुदा का साथ है। 40 நாட்கள் ஆண்டவரோடு இருக்கிறான். 40 दिन खुदा का साथ है। இயேசு கிறிஸ்துவோ 40 நாட்கள்ல அவர் போய் இருக்கிறார். यीशु मसीह भी 40 दिन पहाड़ में, सारी जंगल में प्रभु के साथ था। நீங்க எவ்வளவு தேவனோடு நீங்க செலவழிக்கிறீங்க? आप कितना समय खुदा का साथ बिताते हैं? நீங்க எவ்வளவு நேரம் தேவனோடு செலவழிக்கிறீங்க? परमेश्वर की संग आप कितना समय बिताते हैं? எப்படி பைபிளை படிக்கிறீங்க? कैसा बाइबल को पढ़ते हैं? போன நேரம் வந்தபோது நான் சொன்னேன், पिछले बार मैं आते कहा था, எத்தனை பேர் திட்டத்தோட பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? कितने लोग प्लान कर बाइबल पढ़ना शुरू किया? मैं आप सब पूछ रहा हूँ, पिछले बार புரியுதா நான் கேக்குற கேள்வி बाइबल புரியுதா? पढ़ने के लिए प्लान करना, कितने लोग प्लान किया? 1 2 3। சந்தோஷம். बहुत अच्छा है। பைபிள் படிக்க ஆரம்பிங்க. बाइबल पढ़ना शुरू करना चाहिए। பைபிள்ல நான் சொன்ன அது தங்கம் விளையும் பூமி. मैंने बोला जैसा बहन भी कह रही थी, ये सोना ओपन होने वाला இதுதான் भूमि, இதுதான் தங்கம் விளையும் பூமி. इसके अंदर ये सोना है। நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல தங்கம் விளையுதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, अगर मान लो आपके घर की पड़ोसी किसी का जमीन में सोना ओपन हो रही करके बोल दिया तो சாப்பிடாம தண்ணி குடிக்காம மண்வெட்டியை வச்சு நாமளே வெட்ட ஆரம்பிச்சோம். हाँ, बिना पानी पीकर बिना खाकर वो क्या कहते हैं उसका, करसी या क्या, अम्मा करसी का हम लेकर मिट्टी खोदने लग जाते हैं। அம்மா இருந்தா சொல்லுவாங்க, டேய் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போடா, இன்னும் அதிகமா வெட்டலாம்டா அப்படிம்பாங்க. मम्मी कहते हैं थोड़ा खा के जाओ, थोड़ा और खोद सकते हैं गहराई में। அம்மா நான் வந்தனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருவாமா, हाँ, अगर मैं कहता तो मम्मी मैं अगर छोड़ दूंगा तो दूसरा आके मिट्टी खोदेगा, ஏன் இடம் போயிருமா? मेरी स्थान निकल जाएगा। அம்மா உனக்கு 5 கிலோ தங்கம் வேணுமா வேண்டாமா? आपको 5 किलो सोना चाहिए नहीं चाहिए? அப்ப நான் போய் வெட்டுறேன் मैं जाके करूंगा काम। சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? हम क्या बोलते हैं ना वैसा। எத்தனை பேர் நம்ம இந்த தங்கம் விளையும் பூமியை நம்ம பார்க்கறோம்? हम कितने लोग यहाँ खोजा इस जगह पर जो सोना ओपन होने वाला है। இத நீங்க படிக்க தான் உங்களுக்கு தேவனுடைய சுத்தம். इसका पढ़ते ही उसका आप खोज सकते हैं। மோசே 40 நாட்களாக அவர் தேவனோடு நேரம் செலவழிக்கிறார். मूसा 40 दिन परमेश्वर के साथ समय बिता रहे हैं। இது ஒரு நேரம் அல்ல, एक समय नहीं, பல நாட்களாக பல நேரங்கள்ல நடக்குது. कई समय पर वो प्रभु के साथ जाके बैठ जाते हैं। எப்பெல்லாம் தேவன் நம்மை வழி நடத்தணும்னு நினைக்கிறாரோ போய் உட்கார்ந்துருவார். जब भी वो प्रभु के संग बात करने जाते हैं जाके 40 दिन बैठ जाते हैं। அதனால தான் பைபிள் சொல்லுது, தன் நண்பனோடு பேசுவது போல அவரோட பேசுவாராம். तभी बाइबल में लिखा मूसा के साथ परमेश्वर के मित्र की रूप से बातचीत किया है। நான் இன்னைக்கு இவரை முதல்ல நேரம் பார்க்கிறேன். मैं आज इस भाई का पहली बार देख रहा हूँ।
நம்ம பேசுறது வந்து என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா அவ்வளவுதான் பேச முடியும். हम क्या पहली बार विधेय ठीक ठाक है बस इतनी बोल सकते இது ஜோக் அடிச்சு பேச முடியாது. मजाक हंसी मजाक से नहीं बोल सकते. அவருக்கு என்ன புரியும் என்ன தெரியும் என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. मुझे ये नहीं पता उनका क्या चाहिए क्या पसंद करते ये नहीं जानता. அப்போ பேச்சு எல்லாமே மேலோட்டமாக இருக்கும். नहीं नहीं में हमारा बातें क्या ऊपर ऊपर होते हैं. நல்லா பழகுறோம், अच्छी हम दोस्ती बना रहे हैं, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றோம், बहुत समय निकाल रहे हैं. நாம வந்து தேவனோட டைமை வேஸ்ட் பண்ணணும். हम परमेश्वर के साथ समय को निकालना है. நாம் தேவனோடு கூட நடக்கணும். हम परमेश्वर की संग चलना है. எப்ப இவரை எனக்கு நல்லா தெரியும், मैं कब इनका अच्छी रीत से जानता हूँ. அவரோட கூடவே நான் நடக்கணும். इनके साथ जाने से ही मुझे अच्छी रीत से जानकारी होती है. தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசணும். हाँ वैसी फालतू बात भी आपस में बात करना चाहिए. வெறும் பாஸ்டர் சபை பைபிள் இத மட்டும் பேசுறது கிடையாது. सिर्फ बाइबल कलीसिया का नहीं, கிண்டல் அடிச்சு பேசுறது, हंसी मजाक से बात करो. அவருக்கு என்ன பிடிக்கும் उनका क्या पसंद है என்ன பிடிக்காது क्या पसंद नहीं அதெல்லாம் எப்ப தெரிய வரும். वो कब जान सके. அவரோட டைம் வேஸ்ட் பண்ணணும். उनके साथ समय निकालना है. ஏதோ எப்பவுமே போய் ஒரு காரியத்துக்காக பேசக்கூடாது. हमेशा किसी जरूरत की समय जाकर बात नहीं करना चाहिए. நாம இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அப்படி தான் பண்றோம். आजकल हम प्रभु से भी वैसे ही जाते हैं. காலையில போய் நம்ம ஜெபத்துக்குன்னு போறது, हम सुबह प्रार्थना के लिए बैठ जाते हैं. ஒரு லாண்டரி லிஸ்ட் வச்சிருக்கிறது, एक हमारे पास लिस्ट होगा. ஆண்டவரே எனக்கு இது வேணும், प्रभु मुझे ये चाहिए, எனக்கு கல்யாணம் நடக்கணும், प्रभु मुझे जल्दी शादी होना है, எனக்கு குழந்தை நடக்கணும், मेरे लिए जल्दी शादी का बाद बच्चा होना है, குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், मेरा बेटा स्कूल जाना है, அவன் நல்ல மார்க் வாங்கணும், अच्छी मार्क लेना है. ஆண்டவரே थैंक यू பாய். हाँ प्रभु धन्यवाद आमीन. முடிச்சோம். हम प्रार्थना करते हैं. ஆண்டவரோட நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்களா? क्या आप प्रभु के साथ समय बिता रहे निकाल रहे? அப்பதான் நீங்க அவரை அறிந்து கொள்ள முடியும். तभी आप प्रभु को जान सकते हैं. இவரை எப்படி எனக்கு நல்லா தெரியும், कैसा मैं इस भाई का अच्छी रीत से जानता हूँ. சிஸ்டர் எங்களுக்கு எப்படி நல்லா தெரிய வரும். बैंड का मैं कैसा अच्छी रीत से जान सके. டைம் வேஸ்ட் பண்ணணும். उनके साथ समय निकालना. ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும் போய் பேசிட்டு இருக்க கூடாது. किसी एक काम के लिए एक आवश्यकता के लिए जाके बात नहीं करना அப்பொழுது चाहिए. நீங்க அவரை அறிந்து கொள்ள முடியும். तभी आप दूसरों को जानने के लिए उनके साथ समय निकालना. கரெக்ட் தானே? क्या सही है ना जी? உங்களுக்கு புரியுதுங்களா? क्या आपको समझ में आ रहे बच्चे? புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जो समझ में आ रहे हैं सब हालेलुया बोले. அப்ப தேவனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். इसका मतलब है प्रभु के साथ आप लोग को समय निकालना है. பைபிள் படிக்கணும். अब बाइबल पढ़ना है. ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து படிக்க கூடாது. कुछ इसमें से लेने के लिए कुछ मिलेगा करके नहीं पढ़ना चाहिए. ராஜா பாஸ்டர் சபையில நான் வந்து மெசேஜ் கொடுக்கணும், हाँ राजा पास्टर का कलीसिया में संदेश देना, நான் என்ன மெசேஜ் கொடுக்கணும், मैं क्या संदेश दे दूं, அப்படிங்க படிக்கலாம். वैसा पढ़ सकते हैं. ஆனால் அதையும் மீறி लेकिन उससे भी बेहतर சாதாரணமாக படிக்கணும். वैसा पढ़ो खुदा क्या कह रहे मुझसे. பைபிள்ல இருந்து எனக்கு புரிஞ்சு கொள்ளணும், हाँ बाइबल से मैं समझना चाहिए அதுல என்ன இருக்குது बाइबल में क्या, அப்படின்னு எடுத்து படிக்கணும். आप वैसा पढ़ो. அப்படி படிக்கும்போது தான் தேவனுடைய வார்த்தையில இருந்து நாம புரிஞ்சு கொள்ளும். तभी वैसा पढ़ते समय खुदा का वचन से हम कुछ जान सकते हैं. நான் அத போன டைம் சொன்னேனா, मैं पिछले बार यही बोला था. மேலோட்டமாக படிப்பது ஒன்று, ऊपर ऊपर पढ़ना एक तरीका है, ஒரு காரியத்தை வைத்து ஆழமாக படிப்பது வேற. और एक एक वचन को गहराई से पढ़ना भी एक तरीका. நீங்க தேவனுடைய வார்த்தையோட டைம் வேஸ்ட் பண்ணும் பொழுது தான் நீங்க தேவனை புரிந்து आप परमेश्वर के वचन के साथ समय निकालते ही आप जान सके वचन क्या. நான் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நான் பக்கத்துல இருக்கிற பார்க்ல நடக்க ஆரம்பிச்சிடுவேன். मैं क्या करता हूँ एक अध्याय को पढ़ लेता हूँ फिर पार्क में जाकर घूमने लग जाता हूँ. இந்த வார்த்தை என்ன சொல்லுது, ये वचन क्या बोल रहा है, இந்த வார்த்தை எனக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும், ये वचन मेरे लिए क्या फायदा है, இந்த வார்த்தை பிரகாரமா நான் நடக்கிறேனா, क्या इस वचन के रीत से मैं चल रहा हूँ, நான் எப்படி நடக்காம இருக்கிறேன், मैं कैसा नहीं चल रहा हूँ, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில எப்படியாக கடைபிடிப்பது, ये वचन मेरी जिंदगी पर कैसा पूरी होगा. ஒரு 20 நிமிஷம் அப்படி நடப்பேன். मैं 20 मिनट वैसा समय बिताता हूँ. போன் எடுத்துட்டு போறது கிடையாது, मैं फोन नहीं लेता हूँ, நான் சாதாரணமா நடந்துட்டு போவேன். वैसे मैं चाहते रहता அந்த ஒரு அதிகாரத்தை யோசிப்பேன், हूँ. उस पूरी अध्याय का मैं सोचते रहता हूँ, தியானிப்பேன். ध्यान करता हूँ. அப்படி பண்ணுகின்ற பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். तभी हम समय निकालते समय हम जान सके खुदा की इच्छा क्या है. முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும். पहले हम खुदा का इच्छा जानने के लिए पहले परमेश्वर के साथ समय निकालना है. பாட்டு படிங்க,
आप गीत गाओ, தேவனுடைய வார்த்தைகளை பாட்டா படிங்க. आप परमेश्वर की वचन का गीत जैसा बना के गाओ, தேவனுடைய வார்த்தையை படிங்க. और वचन को पढ़ो, தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. उसकी याद करो, நடந்துகிட்டே தேவனுடைய வார்த்தையை அப்படியே சொல்லுங்க. वचन को बोलते जाओ आने जाने पर। உங்களுடைய மனைவி கிட்ட பேசுங்க. आपकी घरवाली से बात करो, உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. बच्चों से वचन से बातचीत करो, அப்பொழுதுதான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புரிந்து கொள்ளும். तभी प्रभु की वचन को आप ठीक से जान सकें। தேவனோடு தேவனுடைய வார்த்தையோடு டைம் வேஸ்ட் பண்ணணும். परमेश्वर के वचन के साथ समय निकालना है। हालेलुया, அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும். तभी हम प्रभु की वचन को जान सकें, அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். तभी प्रभु की इच्छा का हम जान सकें। இப்ப சகோதரிட்ட போயிட்டு நீங்க இப்ப கேக்குறீங்கன்னு வச்சுங்க, பாஸ்டர் மாட்ட போய் கேக்குறீங்க, मान लो पास्टर से जाके आप पूछ रहे हैं, பாஸ்டருக்கு சாப்பிட என்ன பிடிக்கும், पास्टर के लिए क्या खाने के लिए पसंद है, பாஸ்டருக்கு எந்த மாதிரியான பாடல்கள் பிடிக்கும், पास्टर किस तरीके गीत गाते हैं, பாஸ்டருக்கு எந்த விதமான Dresses பிடிக்கும், पास्टर का कौन सी कपड़ा अच्छा लगते हैं, அப்படினா உங்களுக்கு தெரியும். तभी वो सारी जानकारी पास्टर नहीं जानती है। அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் பண்றாங்க. वो दोनों सेवकाई कर रहे हैं, ஆனா எப்போதுமே ஊழியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா हमेशा वो सेवकाई के बारे में ही बात कर रहा, तो இவர்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ये पास्टर का क्या पसंद है वो नहीं जानती है। அதே மாதிரி தான் பாஸ்டருக்கும் சகோதரியை பற்றி. हाँ, वैसे ही पास्टर का भी पास्टरनी के बारे में அவங்க டைம் வேஸ்ட் பண்ணும் பொழுது தான், அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது தான், ஓஹோ சிஸ்டருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். दोनों ऑफिस में समय ज्यादा निकालते समय ही दोनों समझ लेते हैं इनका ये पसंद नहीं है। நீங்க டைம் நிறைய அதிகமான நேரங்கள் செலவழிக்கணும். आप बहुत ज्यादा समय खुदा का साथ निकालना, ஏதோ ஒரு குறிக்கோளோட மட்டும் வரக்கூடாது. और वैसे एक कोई जरूरत को मांगने के लिए ही नहीं है। அதே மாதிரி தான் சபையிலையும். वैसे ही कलीसिया में है। சபையில நீங்க உங்க சபை மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பார்க்க கூடாது. हाँ, वैसे सिर्फ संडे का दिन में आपस में मिलना है, वैसा कभी नहीं सोचना। நான் சில உங்களுடைய குடும்ப கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன். मैं कई बार आपका परिवार मीटिंग पर आया हूँ। நான் வந்துட்டுலாம் என் மனைவிட்ட சொல்லுவேன், मैं जब भी आता हूँ मेरा घरवाली से बोलता हूँ, அமர்தாஸ் பிரதர் வீடா இருக்கட்டும், हो सकते अमरदास का घर हो, ரேணு சிஸ்டர் வீடா रेणु இருக்கட்டும், बहन का घर हो, சுந்தர்லால் பிரதர் வீடா இருக்கட்டும், सुंदरलाल का घर हो, எல்லாரும் வந்துருங்க. सब आप मीटिंग पर आ जाते हैं। அப்படிதான் இருக்கணும். वैसे ही रहना है। எல்லாம் எங்க இருந்தாலும் வந்துடணும். आप कहीं भी मीटिंग रखे, आप आपस में भाई लोग मिलना है। ஞாயிற்றுக்கிழமையை விட அதிகமாக நீங்கள் நேரம் செலவழிக்கணும். हाँ, संडे से भी ज्यादा समय इसमें बिताना है, அப்பதான் சபை மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும். तभी दूसरों को आप जानकारी ले सकते हैं, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியும். उनका क्या पसंद नहीं तभी जान सके। தேவனோடு கூட वैसी परमेश्वर की साथ வெறும் है। குறிக்கோளோட கூட மட்டும் படிக்க கூடாது. सिर्फ कुछ लेने के लिए ही पढ़ना नहीं है। எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால என்ன வார்த்தை படிக்கணும். हाँ, आज मेरे लिए एग्जाम है, क्या वचन में पढ़ो। நான் இன்னைக்கு ஆபீசர்ட்ட போயிட்டு நான் ஒரு கான்ட்ராக்ட் கேட்க போறேன், அதுக்கு என்ன வசனம் படிக்கணும். मैं आज जाके एक ठेकेदार से काम लेने जा रहा हूँ, क्या पढ़ो। அப்படி மட்டும் படிக்க கூடாது. कभी वैसा मत पढ़ो, குறிக்கோளோட கூட மட்டும் படிக்க கூடாது. और सिर्फ कुछ पाने के लिए नहीं, டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி படிக்கணும். आप वैसे ज्यादा समय निकाल कर बाइबल पढ़ो। உங்களுடைய நேரம் போகலையா அவர் எடுத்து படிங்க. हाँ, समय नहीं निकल रहा तो बाइबल पढ़ो। அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு தங்கம் வரும். हाँ, तभी परमेश्वर की वचन से आप सोना का दे सकते हैं। ஹalleluya, हालेलुया। முதலாவது காரியம் எப்படியாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. हाँ, पहला कार्य यही, कैसा प्रभु की इच्छा का जान सकते हैं। வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை बिना செலவழிப்பது. तंग होते प्रभु के साथ समय निकालना, ஒரு குறிக்கோள் எதுவும் இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவழிப்பது. कुछ चीज पाने के लिए नहीं, ज्यादा समय निकालने के लिए खुदा का साथ தேவனுடைய வார்த்தையை निकालना, படித்து தியானிப்பது. प्रभु के वचन को पढ़ना, ध्यान करना, தேவனுடைய வார்த்தையை மனப்பாடமாக படித்து சொல்லுவது. परमेश्वर के वचन को याद करके बोलना है, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது. खुदा का वचन दूसरे के साथ शेयर करना है। இப்படி பண்ணும்போது தான் தேவனுடைய வார்த்தையில இருக்கிற தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியும். वैसे करते समय प्रभु की वचन से आपका इच्छा पूरी சரி, இரண்டாவது காரியம், दूसरा काम पॉइंट है, எதற்காக தேவனுடைய சித்தத்தை செய்யணும். क्यों मैं प्रभु की इच्छा पूरी करूं। சரி, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு தேவனுடைய சித்தத்தை செய்யணும். हाँ, ठीक है, मुझे पता चल गया खुदा का इच्छा में पूरी करना है। எனக்கு தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. हाँ, मैं जान लिया खुदा की इच्छा क्या है। நாம் எதற்காக தேவனுடைய சித்தத்தை செய்யணும். क्यों हम प्रभु की इच्छा का पूरी करना, बस यही सवाल। மத்தேயு 20:28 எடுங்க. हाँ, मत्ती का 20:28 में लिखा है। ஒருத்தர் மத்தேயு 20:28 எடுத்துக்கொள்ளுங்க. एक व्यक्ति मत्ती का 20:28 पढ़ो। சகோதரிகள் ஒரு நிமிஷம் இருங்க. एक मिनट में
சகோதரில ஒருத்தர் மத்தேயு 20:28 अब बहनों से एक बहन मत्ती का 20 का 28 अभी नहीं पढ़ा। சகோதரில ஒருத்தர் யோவான் 13:14 भाई लोग में जो यूहन्ना का 13:14 13 का 14, बहन लोग 20 का 28, भाई लोग यूहन्ना रीति सुसमाचार 13 का 14। சகோதரில படிங்க பாப்பா மத்தேயு 20:28 जैसे कि हाँ। मनुष्य का पुत्र हाँ। वह इसीलिए नहीं आया कि हाँ। उसकी सेवा टहल की जाए, हाँ। परंतु इसीलिए आया कि हाँ। आप सेवा टहल करें और बहुतों की हालेलुया चुनौती के लिए अपने चुनौती के लिए है? चुनौती के लिए अभी भाई लोग पढ़ो। यदि मैंने प्रभु और गुरु होकर तुम्हारे पाँव हाँ। धोए तो तुम्हारे भी एक दूसरे के पाँव धोना चाहिए। हाँ। हालेलुया हालेलुया। இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன அடிச்சோம்னு சொன்னா எனக்கு என்ன வேணும்ங்கறதான் தெரியுது आज ये मसीहात में क्या हो गया पता? मुझे क्या मिलेगा यही सोच ज्यादा हो गया। சபைக்கு வந்தா எனக்கு நல்லது हाँ, कलीसिया आएंगे तो मेरे लिए बेहतर है। பைபிள் படிச்சா எனக்கு நல்லது நடக்கும் अगर बाइबल पढ़ूंगा तो मेरे लिए अच्छा होगा। நான் சுகமா இருப்பேன் मैं चंगाई से रहूंगा, எனக்கு செழிப்பு வரும் मेरे लिए अष्टपुष्ट होगा, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும் मेरा परिवार अच्छा होगा। எல்லாமே கிறிஸ்தவம் என்பது கணக்குரியதாய் ஆயிடுது आजकल मसीह में सेल्फिश कहते हैं, जो अपने आप के लिए भलाई सोचते हैं। ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு लेकिन प्रभु यीशु मसीह क्या बोल रहे हैं? நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் हमारा यहोवा परमेश्वर நம்முடைய பாவத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து हमारा पापों के लिए जान देने वाला यहोवा परमेश्वर அவர் என்ன சொல்றாரு वो क्या बोल रहा था? மத்தேயுல சொல்றாரு मत्ती में लिखा है, நான் ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை मत्ती में लिखा, मैं आपसे सेवकाई लेने के लिए नहीं आया हूं। எனக்கு மற்றவர்கள் ஊழியம் செய்யும்படியாக நான் வரவில்லை इसका मतलब दूसरे लोग मुझे सेवा करने के लिए मैं नहीं आया हूं। நான் மற்றவர்களுக்கு ஊழியம் मैं दूसरों को सेवा करने के लिए इस पृथ्वी पर आया हूं। ஹalleluya हालेलुया। நான் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக मैं दूसरों को सेवा करने के लिए आया हूं। ஹalleluya சபைக்கு வருவது என்பது எனக்கு மட்டும் நல்லதுன்னு இல்ல हाँ, कलीसिया आना मेरे लिए अच्छा करके नहीं आना चाहिए। ஆண்டவர் சொல்றாரு உன்னை உச்சிதமான கோதுமையினால் போதிப்பேன் खुदा कह दिया, मैं तुझे उत्तम गेहूं से तृप्त करूंगा, உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன் ऊंची ऊंची गेहूं से मैं तुझे तृप्त करूंगा, உன்னுடைய எல்கைகளை பலப்படுத்துவேன் तेरा नींव का मैं बढ़ाऊंगा, मजबूत करूंगा, உன்னுடைய எல்கைகளே சமாதானம் இருக்கும் आपका नींव में शांति रहेगा, உன்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பேன் तेरा सिरों को तेल से अभिषेक करूंगा। இதெல்லாம் உண்மைதான் ये सारी सही है, ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பது எதற்காக लेकिन खुदा हमारे लिए आशीर्वाद क्यों देता है? நம்முடைய தலையை ஏன் அவர் எண்ணெயினால் ஆசீர்வதிக்கிறார் हमारे सिरों को तेल से क्यों अभिषेक करता है? அது நிரம்பி வழியணும் वो उबरना है अभिषेक से, மற்றவர்கள் அதுல பயனடையணும் दूसरी लोग हमारे आशीर्वाद से प्रतिफल पाना चाहिए। நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து எதற்காக பண்ணணும் हम परमेश्वर की इच्छा जान के क्यों करना? மற்றவர்கள் பயன்படும்படியாக दूसरे लोगों को फायदा पाने के लिए प्रभु की इच्छा पूरी करना चाहिए। இயேசு கிறிஸ்து தனக்கு மகிமை வரணும்னு வரல அவர் यीशु मसीह अपनी महिमा का ढूंढने के लिए पृथ्वी पर नहीं आया। நம்முடைய பாவம் எடுக்கப்பட்டு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து நாம் செழிப்பாக இருக்கணும் हमारे पापों को क्षमा कर कर हम प्रभु की इच्छा पूरी कर कर हम एक महिमा का जीवन बिताने के लिए खुदा आया। அப்ப நாம் தேவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அப்படினு சொன்னா நாமளும் அப்படிதான் हाँ, इसका मतलब यही, यीशु मसीह का में जो पीछे जाने वाला कहने का मतलब हम भी यीशु मसीह जैसा रहेगा। பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்க எடுத்து பாருங்க बाइबल में कितनी जो अगुवा जो बारे में बताया उसके बारे में देखो। மோசே சந்தோஷமா அவன் ஒரு தேசத்துல இருக்கிறான் மீதியான் தேசத்துல இருக்கிறான் देखो मूसा आराम से एक मिदियान करके देश में रह रहा था। அவன் பாட்டுக்கு அவன் கல்யாணம் பண்ணி நல்லபடியா वो இருக்கிறான் शादी हो गया था, बेटा बेटी का साथ ठीक था, बेटी का साथ। ஆண்டவர் போய் அவனை கூப்பிடுறாரு लेकिन खुदा मूसा का बुला रहे हैं। எதுக்காக கூப்பிடுறாரு क्यों बुला रहे हैं? மோசேவை பெரிய ராஜாவாக்குறதுக்காக கூப்பிடுறாரு क्या मूसा के एक बहुत बड़ा राजा बनने के लिए बुला रहे हैं? அவன் அந்த இஸ்ரவேல் தேச மக்களை வழி நடத்த வேண்டும் वो इजरायली लोगों को मिस्र देश से लेकर अगुवाई में लेकर आना है। அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு அவர்களை வழி நடத்த வேண்டும் गुलामी जीवन से उनके छुड़ाने के लिए परमेश्वर उनका इस्तेमाला அவனுக்கு அல்ல उनके लिए नहीं किया है। அவனுடைய மகிமைக்கு அல்ல वो खुद की आशीर्वाद महिमा के लिए नहीं किया, दूसरे लोगों के लिए इसराइल
इस्राएल मिस्र देश गया था, மற்றவர்களுக்காக दूसरे लोगों के लिए अपने जीवन को दिया है। நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. नेहेमिया के बारे में देखे, அவன் அரண்மனையில இருக்கிறான், वो बहुत बड़ा महल में था, பானபத்திரக்காரனாக இருக்கிறான், वो भोजन खिलाने वाला था, நல்லபடியாக இருக்கிறான், बहुत ठीक ठाक था, ராஜாவுக்கு கீழே இருக்கிறான். और राजा का जो नीचे स्थान में था அவன் வந்து அங்க எருசலேமுக்கு வருகிறான். वो यरूशलेम शहर जा रहा था। எதற்காக வர்றான்? क्यों जा रहा था? மற்றவர்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த வாசலை கட்டுவதற்காக. दूसरे लोगों को भलाई देने के लिए, प्रभु की भवन को, वेद को बनाने के लिए जा रहा था। மற்றவர்களுக்காக வருகிறான். दूसरे लोगों के लिए वो जीवन जी रहा। பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. पौलुस का देखे, அவனை ஆண்டவர் கூப்பிடுகிறார். जब भी पौलुस का खुदा बुलाया, அவன் பெஞ்சமின் கோத்திரத்துல இருக்கிறான். वो बेंजामिन गोत्र में था, वो கமாலியல் கீழ படிச்சவன், जो गमाली करके बड़ी स्थान में पढ़ाई किया। அவன் வந்து கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்திருக்கணும். देखो, मसीह लोगों को चिंतित करना, चिंता करना तो कितना बड़ा इंसान होना चाहिए। ஆண்டவர் கூப்பிடுறாரு. लेकिन खुदा उसका बुला रहा था। எதற்காக கூப்பிடுறாரு? क्यों पौलुस का खुदा बुलाया? அவன் தேவனுக்குள்ள வந்த பிந்தி அரண்மனையிலேயே போயா இருந்தா? प्रभु में आने के बाद क्या महल में जाके अच्छी जीवन जिया क्या? ராஜாவுக்கு முன்னால நிறுத்தினார் ஆண்டவர். राजा का सामने खड़ा किया था, ஆனா அவன் ராஜா முன்னால நிக்கிறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஜெயில இருந்தான். लेकिन उससे पहले वो बंदीगृह में था। இந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் எழுதி இருக்கிறான். ये सारी वचन उन्होंने लिखा है। இந்த வார்த்தைகளை எங்க இருந்து எழுதி இருக்கிறான்? ये कहां से निकाला उन्होंने? ஜெயில இருந்து எழுதி இருக்கிறான். जेल में था, बंदीगृह से वचन लिखा है। தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு எழுதுவது ஜெயில இருந்து எழுதுறான். खुदा कितना बड़ा है, ये बातों को हमें समझाने के लिए वो बंदीगृह से लिख रहा था। நம்ம தேவனுடைய வார்த்தையை செய்கின்ற பொழுது நமக்கு செழிப்பு வரும். प्रभु की वचन को हम पूरी करते समय हमारे लिए अष्टपुष्टि होगा, कई बार நமக்கு சுதந்திரம் இருக்கும், हमारे लिए आजाद होगा, स्वतंत्रता होगा, நமக்கு சுகம் இருக்கும், हमारे लिए चंगाई होगा, நமக்கு எல்லா சந்தோஷம் இருக்கும். हमारे लिए सारी खुशियां होगा, ஆனா அங்கேயே நின்ற கூடாது. लेकिन वही खड़ा नहीं होना चाहिए। மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். दूसरों को हम सेवा करना चाहिए। மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் மேலே கொண்டு வர வேண்டும். दूसरे की जीवन को हाथ देकर ऊपर लेकर आना चाहिए। ஆண்டவர் எப்படியாக ஊழியம் கொள்ளுவதற்கு வராமல் ஊழியம் செய்வதற்காக வந்தாரோ அதே மாதிரி நாமளும் ஊழியம் सेवा लेने के लिए नहीं, सेवा देने के लिए जैसा यीशु मसीह आया, हालेलुया। हमें वैसा रहना चाहिए। ஆண்டவர் எப்படியாக அவர் மற்றவர்களுடைய கால்களை, சீஷர்களுடைய கால்களை கழுவினாரோ நாமளும் மற்றவர்களுடைய जैसा यीशु मसीह उदाहरण के लिए चेलों को पांवों को धोया, हम भी दूसरों को सेवा करना चाहिए। இன்னைக்கு பாஸ்டர் பாட்டுக்கு அவரு தமிழ்நாட்டிலே இருந்திருக்கும். हो सकते हैं पादरी आपका पादरी तमिलनाडु में रह सकता था। இங்க அவருக்கு கஷ்டம் வந்த பொழுது அவர் பாட்டுக்கு சரிப்பா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு பேக் பண்ணி हो போயிருப்பார். सकते हैं कष्ट के समय पर सारी पैक करके जा सकता था। ஏன் இருக்கிறாரு? क्यों यहाँ रह रहे हैं? ஊழியம் செய்ய வேண்டும். सेवकाई करने के இன்னைக்கு நீங்க எல்லாம் மேல நல்லா எழுப்பி வருகின்ற பொழுது आप जब भी उच्च स्थान पर आओगे, அவருக்கு எவ்வளவு சந்தோஷம். कितना आनंद होते हैं आपका पादरी। அமர்தாஸுக்கு உடம்பு நல்லா குணமான பொழுது, जब ये अमरदास का चंगाई मिलते समय, அவரு அந்த கூட்டம் நடக்கும் பொழுது அவர் சாட்சியை சொன்னாரு. जैसा उनका जो मीटिंग हुआ था, बहुत बड़ा गवाही दिया था। அந்த பார்க்கும் பொழுது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா. उस गवाही का सुनते, उस मीटिंग का देखे कितना आनंद हुआ है। ஊழியத்தினுடைய பலனை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம். क्योंकि सेवकाई का प्रतिफल जब भी हम देखते हैं, तभी हमारा आत्मा सामर्थ्य में आता है। ஹalleluya. हालेलुया। கடைசில சிஸ்டருக்கு ஒரு நல்ல ரோஸும் கொடுத்துட்டாரு. आखिर में बहन के लिए एक अच्छा फूल भी दे दिया है। அந்த போட்டோவை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். वो फोटो को मैं देख के बार-बार खुशियां होते हैं। அப்படிதான் இருக்கும். वैसे ही प्यार होना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்போ ஊழியம் செய்வதற்காக நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். हाँ, दूसरों को सेवा करने के लिए हम प्रभु की इच्छा पूरी करना चाहिए। மற்றவர்களுக்கு நன்மைக்காக நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். दूसरों को भलाई के लिए हम प्रभु की इच्छा पूरी करना चाहिए। ஹalleluya. हालेलुया। அதுதாங்க தேவனுடைய சித்தம். यही परमेश्वर की इच्छा है। இந்த உலகம் நல்லபடியாக இருக்கணும். ये संसार आश्चर्य से रहना चाहिए। நாம் எல்லாரும் நன்மையாக இருக்கணும். आप सब भलाई में प्रतिदिन जाना चाहिए। ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து இருக்க வேண்டும்.
एक दूसरों को हाथ तरीक कर लेके जाना चाहिए। அப்படிதாங்க ஆதி கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. शुरुआत की मसीह लोग वैसी था, எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. सब एकता में बने रहा, அவர்களுக்குள்ள சந்தோஷம் இருந்தது. उनके बीच में आनंदित था। அத பார்த்து மற்றவங்க கேட்டாங்க. दूसरे लोग भी उसका देखकर पूछने लगा, இந்த கூட்டம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ये झुंड अलग से रह रहे हैं। அதனால தான் மற்றவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தாங்க. तभी दूसरे लोग मसीहात में आया है। கிறிஸ்தவத்தினுடைய வரலாறை எடுத்து படிங்க. आजकल मसीह के इतिहास को खोलकर पढ़ो। அந்த ரோம பேரரசுல ஒரு பெரிதான ஒரு தொழுநோய் வந்தது. रोमी राज्यों पर एक बहुत बड़ा खोड़े बीमार आया था। இது உண்மை. ये सही है, இது சரித்திரம். ये इतिहास है, இது எடுத்து படிங்க நீங்க. इसका पढ़ सकते हैं। பெரிதான தொழுநோய் வந்தது. बहुत बड़ा बीमार आ गया था, महामारी आ गया था। இப்ப இருக்கிற மாதிரி ஹாஸ்பிடல்ல கிடையாது. उस समय ये आजकल जो हॉस्पिटल की फैसिलिटी उस समय नहीं था। அதனால அந்த நகரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. कई लोग उस रोमर जो इटली देश का छोड़कर भागने लगा। அந்த ஊர்ல வெறும் தொழுநோயாளிகள் மட்டும் தான் இருந்தாங்க. उसी गांव में उन्हीं लोग था जो कोई बीमार लोग ही रहते हैं। கிறிஸ்தவர்கள் அங்க போனாங்க. मसीह लोग वहां जाने लगा। தேவன் எங்களுக்கு அன்பினாலே ஊழியம் செய்ய சொல்லி இருக்கிறார். प्रभु हमें प्यार की द्वारा सेवकाई करने के बोला। அங்க போனாங்க. उधर जाके सेवकाई அந்த किया। தொழுநோய் இருந்தவர்களுக்கு எல்லாம் ஊழியம் செய்தாங்க. जो जो घोड़े बीमार था उनके लिए सेवकाई किया। அங்க ஊருக்கு வெளியே தண்ணி இருக்கும். जो गांव से बाहर पानी होते, கிணறு இருக்கும், कुआं होते, அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் அவர்கள் எல்லாம் கழுவி விடுவாங்க. वो पानी लेके जाते हैं, जो बीमार लोगों को पानी से धो लेते। அப்ப மற்றவர்கள் எல்லாம் முதல்ல சொன்னாங்க, என்ன முட்டா பசங்களா இருக்காங்க. दूसरे लोग पहले कहने लगा, यो पागल है, क्या लोग है, நாமெல்லாம் ஓடி போறோம், இவன் மட்டும் அங்க போறான். हम बीमार का देखकर भाग रहे, इन लोगों को बीमार का देखकर जा रहे उधर। அவங்க எல்லாம் சொன்னாங்க. वो तब बोलने लगा, பவுல் சொன்ன மாதிரி சொன்னாங்க. जैसा पौलुस की तमाम बोला था, அந்த உலகத்துக்கு பைத்தியமானது தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. जो दुनिया के लिए पागल था परमेश्वर के समूह के लिए एक ज्ञानी है। அவர்கள் ஞானமாய் தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். वो ज्ञान पूर्ण से प्रभु की इच्छा पूरी किया। என்னதமாச்சு? क्या हुआ पता? ஒழுங்கா நல்லா கவனிச்சதுனால தேவனுடைய வல்லமை வந்ததுனால அவர்களுக்கெல்லாம் தொழுநோய் போயிடுச்சு. जो जो आश्चर्य से उनकी चंगाई मिलने लगा, जो रोमी लोगों को सारी लोग चंगाई होने लगा। தொழுநோய் போனவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனாங்க. என்னுடைய அப்பா ஓடி போனாரு, அம்மா ஓடி போனா, மனைவி ஓடி போனா, சகோதரி ஓடி போனா, ஆனா இவன் தான் வந்தான். लेकिन बीमार से चंगाई हुआ था, उन लोग ने गवाही देने लगा, जब मैं बीमार था मेरा मम्मी, मेरा पापा, मेरा भाई सब भाग गया था, लेकिन इन्हीं मसीह झुंड ने आकर मुझे प्यार किया। இங்க ஏதோ வித்தியாசம். इसलिए इस मसीह झुंड में कोई बदलावट है। இந்த அன்பு தான் எனக்கு வேணும். यही प्यार मुझे चाहिए है। இவன் என்ன கடவுளை வணங்குறானோ அந்த கடவுளை தான். ये कौन सा प्रभु का मानता है, वही प्रभु का मैं मानूं। அப்படிதான் அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள். तभी उन लोग जो बाहर देश में मसीह बना। அப்ப இன்னைக்கு நம்முடைய எண்ணம் எனக்கு எது நல்லது நடக்கும்னு நினைக்க கூடாது. हम हमेशा यही नहीं सोचना मेरे लिए क्या भलाई होगा। தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். जो परमेश्वर क्या हमें बोल रहे हैं वो इच्छा पूरी करना चाहिए। ஒரு வசனத்தை எடுங்க. एक वचन खोले, நீதிமொழிகள் 15:25. नीति वचन 15 का 25। நீதிமொழிகள் 15:25. नीति वचन 15 का 25। अंगारियों के घर को निभा देता है, परंतु विधवा की सीमाओं को अडल रखता है। விதவையின் எல்லையையும் நிலைப்படுத்துவார். या लिखा विधवा को सीमाओं को अडल रखता है। நீதிமொழிகள் 15:25ல ஆண்டவர் சொல்றாரு, விதவைகளினுடைய எல்லையை தேவன் நிலைப்படுத்துவார். या लिखा विधवाओं का नींव का सीमाओं का खुदा स्थित करेगा। எப்படிங்க தேவன் விதவையினுடைய நிலையை நிலைப்படுத்துவார்? कैसा खुदा विधवाओं को सीमाओं को बढ़ाएगा, இது எப்படி அவர் நிலைப்படுத்துவார்? कैसा उसका मजबूत करेगा। இப்போ இதுக்கு ஒரு பதில் இருக்கு பாருங்க. इसके लिए एक उत्तर भी दिया है। புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. अभी नया नियम में आ जाओ। யாக்கோபு 1:27. याकूब पत्री 1 का 27 पढ़ो। யாக்கோபு 1:27 படி. याकूब 1 का 27 नया नियम में। ஒருவேளை இந்தியில வித்தியாசமா இருக்கலாம். हो सकते हिंदी में थोड़ा अलग है। हमारे परमेश्वर और पिता के निकट शुद्ध और निर्मल भक्त यह है कि अनाथों और विधवाओं के कलेश में उनकी शुद्धि ले और अपने आप को संसार से
निष्कलंक रखे। निष्कलंक रखे। திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் यहाँ लिखा कंगाल और विधवा अनाथों को जो प्रयास से उसका छुड़ाने के लिए யாக்கோபு அந்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். जो याकूब शुरुआत मसीह लोगों के चिट्ठी लिख रहा அந்த था, சபைக்கு எழுதுகிறார். उसी कलीसिया के लिए लिख रहा था। என்ன எழுதுறாரு? क्या लिख रहा था? விதவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். वो लिखा विधवा और अनाथों को आप देखना है। ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பார்க்கிறோம். हर एक बात में आप देख सकते हैं। விதவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டியது சபையினுடைய பொறுப்பு. जो कलीसिया का जिम्मेवारी है, विधवाओं को अनाथों को संभालना है। திக்கற்ற பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டியது சபையினுடைய பொறுப்பு. कंगाल को संभालना एक कलीसिया का जिम्मेवारी है। நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்கிறார் எல்லைகளை விதவையினுடைய எல்லைகளை ஆண்டவர் நிலைப்படுத்துவார். नीति वचन में लिखा है विधवाओं को सीमाओं को खुदा मजबूत करेगा। எப்படி நிலைப்படுத்துவார்? कैसा मजबूत करेगा? சபையின் மூலமாக कलीसिया का द्वारा, உங்கள் மூலமாக என் மூலமாக आपके द्वारा, मेरे द्वारा खुदा विधवाओं को मदद करेगा। இது நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன். एक उदाहरण के लिए मैं बोल रहा हूँ। ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க படிக்கலாம். हर एक जगह आप पढ़ सकते हैं। அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? हम क्यों प्रभु की इच्छा का करना है? நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, हमारा जिंदगी नहीं, மற்றவர்களுக்குமாக, दूसरों के लिए भी करना है। அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் வரும். तभी खुदा का राज्य इच्छा पूरी होगा। அப்பொழுதுதான் சபை பரலோகமாக இருக்கும். तभी ये कलीसिया भी स्वर्ग के समान रहेगा। ஒருத்தருக்கு அதுதான் யாக்கோபு சொல்றார், ஒருத்தருக்கு சபையில யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா மற்றவங்க எல்லாம் போய் ப்ரே பண்ணணும். हाँ, याकूब यही कह रहे हैं, जो किसी का बीमार हो तो कलीसिया का मुख्य लोग जाकर उसके लिए दुआ करें। யாராவது ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்குதா சபை மக்கள் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும். और किसी का कष्ट है, दूसरी कलीसिया लोग जाके मिलकर मदद करें। அப்படிப்பட்ட சபையில தான் பரலோக ராஜ்யம் வரும். वैसी कलीसिया में स्वर्गीय राज्य होगा है, தேவனுடைய ராஜ்யம் வரும். परमेश्वर की राज्य होगा है। பரலோகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். स्वर्ग जैसा रहेगा वैसी हमारा कलीसिया भी रहेगा। அதான் மற்றவங்க கேட்பாங்க, तभी दूसरा लोग पूछेगा, அந்த சபையில யாரு கஷ்டப்பட்டாலும் எல்லாரும் போய் உதவுறாங்க. उस कलीसिया लोग कोई भी कष्ट में तो दूसरा मदद அப்ப करता है। அந்த சபைக்கு தான் நான் போறேன். उसी कलीसिया में मैं जाऊंगा। ஹalleluya. हालेलुया। அப்படிதான் நம்ம சபை இருக்கணும். वैसे हमारा कलीसिया रहना है। அப்ப நாம ஊழியம் செய்வது என்பது நமக்கு மட்டுமல்ல, நாம மற்றவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். हम सेवकाई करना सिर्फ हमारे लिए नहीं, दूसरों को भी खुदा का सेवकाई का ஹalleluya. हालेलुया। மூன்றாவது, लास्ट पॉइंट, எப்படியாக இந்த தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது? किसी भी हालत में हम प्रभु की इच्छा का कैसे हमारा जीवन पर लेकर आए। நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம், हम प्रभु के वचन को पढ़ रहे हैं, நம்முடைய வாழ்க்கையில என்ன சித்தம் தெரிய வருது. हमारा जीवन में क्या खुदा इच्छा रखा हम जान ஏன் लेते இந்த हैं। சித்தத்தை செய்யணும்ங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. हमें भी पता चल गया क्यों हम खुदा की इच्छा पूरी இந்த करना। தேவனுடைய சித்தத்தை எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது? हाँ, ये प्रभु की इच्छा का कैसा हमारा जिंदगी पर लेकर आए। இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வேற வேற சித்தம் இருக்கும். हर एक लोगों के अंदर अलग अलग इच्छा होती है खुदा का। பாஸ்டருக்கு பாஸ்டரா இருக்கிறது தேவனுடைய சித்தம். जो पादरी का एक पादरी का रूप से रहना खुदा का इच्छा है। எனக்கு இப்படியாக வந்து பிரசங்கம் பண்றதா தேவனுடைய சித்தம். भाई जोसेफ के लिए आकर एक संदेश देना ये प्रभु की इच्छा है। குழப்பிடக்கூடாது. हम इसकी बुलाकट को कंफ्यूजन नहीं करना चाहिए। நான் போய் ஒரு சபை நடத்தணும் அப்படி நினைச்சிடக்கூடாது. हम कभी ये नहीं सोचना मैं भी अच्छा प्रचार करता हूँ, मैं जाके कलीसिया चलाऊंगा करके कभी नहीं सोचना। பாஸ்டர் இந்த சபையை விட்டுட்டு நான் எல்லா இடத்துக்கும் ஜோசப் பிரதர் மாதிரி எல்லா சபைக்கும் போய் நான் பிரசங்கம் பண்ண போறேன்னு போயிடக்கூடாது. पादरी भी इस जगह का छोड़कर मैं भी जोसेफ भाई जैसा हर एक जगह प्रचार करने जाऊंगा करके नहीं जाना चाहिए। ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சித்தம் வித்தியாசமா இருக்கிறது. हर एक लोगों को अंदर प्रभु की इच्छा कई अलग रीति से होते हैं। அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும். वही इच्छा का हम जानना चाहिए है। அந்த சித்தத்தை எப்படியாக செய்யப்படுவது? वही इच्छा का कैसे हम पूरी कर सके। எடுத்து படிங்க. बाइबल खोले, யாத்திராகமம் 30:1. निर्गमन का 30 का 1, निर्गमन யாத்திராகமம் 30:1. 30 का 1, निर्गमन 30 का 1। இந்த ஜான் எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து படிப்பான். हाँ, जान तो आज दीप जलाने के लिए हाँ। बबूल की लकड़ी की वेदी बनाना। हाँ 30:1. 30 का 1, निर्गमन 30 का 1 पढ़ा ना, दोबारा पढ़ा बहन। फिर धूप जलाने के लिए हाँ। बबूल की लकड़ी की वेदी बनाना। ஆமா. हाँ, தூபம் கட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சித்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. यहाँ लिखा है एक वेदी बनाने के लिए बबली पेड़ से बबूल की लकड़ी से एक वेदी बना।
ஆண்டவர் சித்தி மரத்தை உருவாக்கிட்டார். बबुल पेड़ को खुदा बना दिया. ஆண்டவர் மரத்தை உண்டாக்கி விட்டார். पहले खुदा पेड़ का सृष्टि कर दिया. மோசே இந்த 40 நாள் மேல இருக்கிறாரு. मूसा 40 दिन ऊपर था. ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக சொல்றாரு. प्रभु एक एक काम मूसा का. நீங்க 26வது அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னு வெச்சுக்கோங்க. आप 26वां अध्याय से जब भी पढ़कर आओगे तो ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, परमेश्वर मूसा से कहा தீப பீடத்தை எப்படி கொண்டு வருவது, ये वेदिका कैसा बनाना, அந்த டாபர்நாக்கிளை எப்படி உருவாக்குவது, वेदी के अंदर क्या क्या विधियां, எப்படியாக ஒவ்வொரு காரியத்தை உருவாக்குவதுன்னு சொல்றாரு. कैसा कैसा एक एक बातों को बनाना करके. ஆரோனுடைய Dress எப்படி இருக்கணும், आरोन की कपड़ा वस्त्र कैसा होना. 7 நாட்கள்ல இந்த உலகத்தை உருவாக்கின தேவனுக்கு இதெல்லாம் உருவாக்க தெரியாதா? क्या 7 दिन खुदा संसार का सृष्टि किया, क्या ये भी पहले नहीं बना सकते. இந்த பூலோகத்தை உருவாக்கினவர், ये पृथ्वी का सृष्टि किया, இந்த பரலோகத்தை உருவாக்கினவர், स्वरूप का सृष्टि किया, சூரியனை உருவாக்கினவர், सूरज को बनाया. ஏன் மோசேவை கூட்டி நீ இதெல்லாம் பண்ணணும்? क्यों मूसा से कह रहे आप जाके खुद वेदी बनाओ. ஏன் அவரால உருவாக்க முடியாதா? क्यों उनके द्वारा नहीं हो सकते. 26வது அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 26वां अध्याय तो यही खुदा कह रहे हैं. ஒவ்வொரு காரியமாக சொல்றாரு. एक एक कार्य को तो कैसा करना, कैसा निकालना. இப்ப நம்ம இங்க பாக்குறோம், लेकिन यहाँ हमने क्या किया, தூபம் காட்டுவதற்கு जो उसका वेदी में खुदा का पूजा करने के लिए, தூப பீடத்தையும் उसका जो वेदी बनाने के लिए சித்தி மரத்தினால் पिपली உண்டாக்குவார். पेड़ से आप बना दो. எங்க சூரியனை உருவாக்கிட்டாரு, सूरज का खुदा बना दिया, சந்திரனை உருவாக்கிட்டாரு, चांद का खुदा बना दिया, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களையும் உருவாக்கிட்டாரு, इस संसार में कितनी जानवर सबको बना दिया, எல்லா தாவரத்தையும் உருவாக்கிட்டாரு, सारी पक्षियों को बना दिया, மனுஷனை உருவாக்கிட்டாரு. मनुष्यों को भी सृष्टि कर दिया. அவருக்கு ஒரு தூப பீடத்தை உருவாக்க முடியாதா? क्या एक वेदी नहीं बना सकते हैं खुदा. மோசே கிட்ட சொல்றாரு, நீ தூப பீடத்தை உருவாக்கு. मूसा से कह रहे हैं आप खुद वेदियों को बनाओ. ஏங்க क्यों, ஏன் அவருக்கு உருவாக்க முடியாதா? क्या खुदा नहीं बना सकते. அந்த சித்தி மரத்தை உண்டாக்கிட்டார் ஆண்டவர். वो पेड़ का खुदा पहले सृष्टि कर दिया. ஆனால் அந்த மரத்தை வைத்து என்ன செய்ய வேண்டியது என்பது உன்னுடைய பொறுப்பு. लेकिन वो पेड़ का काट कर क्या करना है ये आपका काम है. மரத்தை உருவாக்கிட்டார் ஆண்டவர். पेड़ का खुदा सृष्टि कर दिया, இத உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. लेकिन इसका बनाना आपका काम है. ஹல்லேலூயா. हालेलुया. சித்தி மரத்தை ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. पिपली पेड़ का खुदा बना दिया, இத உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. लेकिन इसका बनवाना तेरा काम है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் உருவாக்கிட்டாருங்க. परमेश्वर आपका क्या चाहिए सब कुछ बना दिया. 2 பேதுரு 1:3 எடுங்க. दूसरी पत्रस का 1:3 में लिखा है. 2 பேதுரு 1:3. दूसरी पत्रस का 1:3 है. 1:3. क्योंकि उसकी ईश्वरीय सामर्थ्य ने हाँ. सब कुछ जो जीवन और भक्ति से हाँ. संबंध रखता है हाँ. हमें उसी की पहचान के द्वारा दिया है, हाँ. जिसने हमें अपनी ही महिमा और सद्गुण के अनुसार बुलाया है. ஹல்லேலூயா. हालेलुया. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் यहाँ लिखा हमारा जीवन के लिए परमेश्वर की भक्ति के लिए जो जरूरत है सब कुछ. தேவ பக்திக்கு மட்டும் சொல்லல, सिर्फ भक्तियों के लिए नहीं बोला, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் आपका உருவாக்கி விட்டார். जिंदगी भर क्या चाहिए वो सब खुदा पहले बना दिया. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எதுவுமே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. आपका जिंदगी भर रहने के लिए खाने के लिए कुछ भी वैसा चीज नहीं खुदा नहीं बनाया. இந்த கோடியத்தை உருவாக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. ये फुलबिट बनाने के लिए क्या जरूरत है सब कुछ खुदा पहले बना இந்த दिया. காணிக்கை பெட்டியை பண்றதுக்குரியதான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ये உருவாக்கிட்டாரு. चंदा बॉक्स बनाने के लिए खुदा सब कुछ पहले बना दिया. இந்த ஸ்டூலை உருவாக்கக்கூடியதான எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. कुर्सी के लिए क्या जरूरत है वो सब खुदा पहले बना दिया. இதற்குரியதான எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி விட்டாரு. डोले के लिए क्या जरूरत है वो सब खुदा पहले बना दिया. ஆனா அத வச்சு இந்த நீங்க இதற்கு உருவாக்குகிறீங்களா அதுதான் முக்கியம். लेकिन आप उस पेड़ का कट कर ये सब बना रहे हैं क्या ये आपका काम है. ஹல்லேலூயா. அத நீங்க தான் பண்ணணும். आप ही करना है काम. இப்ப படிங்க, யாத்திராகமம் 31:2 படிங்க. अभी पढ़ो निर्गमन है. யாத்திராகமம் 31:2. 31 का 1-2 पढ़े. निर्गमन 31 का 1-2. 31 नहीं 2 2 31:2. दूसरी वचन पढ़े. 31 का 2. मैं उड़ी के
हाँ। पुत्र बसलेल को हाँ। जो हूर का पोता हाँ। और यहूदा के गोत्र का है हाँ। नाम लेकर बुलाता हूँ। ஹalleluya. हालेलुया। 26வது அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் என்னெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு. जो 26वां अध्याय में खुदा लेकर क्या क्या सृष्टि करना, क्या क्या बनाना खुदा कहते हैं। அடிப்படையான தேவையான சித்தி மரத்தை உருவாக்கிட்டாரு. जो उसकी क्या जरूरत उस पेड़ को भी खुदा सृष्टि कर दिया। அந்த சித்தி மரத்தை வைத்து தேவ பீடத்தை உருவாக்குன்னு சொல்றாரு. उसके द्वारा परमेश्वर का वेदी बना दो करके खुदा कह रहे हैं। மோசே கேட்கலாம், मूसा पूछ सकते हैं, என்ன ஆண்டவரே இதெல்லாம் நான் தான் பண்ணணுமா? क्या प्रभु ये काम मैं खुद करना? ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कह रहे हैं, அந்த ஊரின் மகனாகிய பெசலேலுக்கு நான் எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்கேன். यहाँ लिखा और गांव के जो बिसलेओं को मैं सारी बुद्धियां दे चुका இந்த हूं। சபை வளர்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. इस कलीसिया का उन्नति के लिए कलीसिया का जरूरत सब खुदा बना दिया पहले। இந்த சபைக்கு இந்த பெட்ஷீட் வேணும். हाँ, ये तरियां चाहिए कलीसिया के लिए। வானத்துல இருந்து உள்ள போறது இல்ல. हाँ, एकदम आसमान से नीचे नहीं गिरेगा तरियां। இதற்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் உருவாக்கிட்டார். इसकी तरियां बनाने के लिए, खरीदने के लिए खुदा पहले सृष्टि அதை किया। உருவாக்க கூடியதான ஞானத்தை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாரு. इसका तरियां बनाने के लिए किसी का खुदा ज्ञान दे दिया। அத அவன் பண்ணாதான் இந்த பெட்ஷீட் वो வரும். तरी बनाने वाला इसका बनाएगा तो तभी हमारा कलीसिया में आएगा। ஹalleluya. அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். वैसे ज्ञान को खुदा आपको दिया है। இந்த சபை எப்படி வளரணும்? ये कलीसिया कैसा उन्नति में जाना है, பாஸ்டருக்கு சொல்லிட்டாரு. पादरी को खुदा बोल दिया। ஆனா அதற்கு ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். उसकी ज्ञान खुदा आपको भी दिया। அப்ப நீங்க போய் அதை பண்ணுங்க. आप जाके वो काम को சீத்தி करना। மரத்தை கொடுத்துட்டாரு. पहले पीपल पेड़ का खुदा दे दिया। சீத்தி மரத்தை வச்சு தேவ பீடத்தை உருவாக்கணும்ங்கற அந்த ஒரு கட்டளையை மோசேக்கு கொடுத்துட்டாரு. वो पेड़ का कट के खुदा का वेदी बनाने के लिए खुदा ज्ञान दे दिया। சித்தி மரத்துல இருந்து தேவ பீடத்தை உருவாக்கக்கூடிய ஞானத்தை பெசலேலுக்கு கொடுத்துட்டாரு. उसकी जो बेसलेव को भी दूसरी व्यक्ति का भी एक ज्ञान खुदा दे दिया। அதுக்கு பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா பெசலேல் போய் எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. उसकी आगे देखे वेस्ले जाकर हर एक काम को खुदा के लिए करते हैं। அப்ப இப்படிப்பட்டதாக இந்த தேவ சித்தத்தை இந்த உலகத்துல உருவாக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. हाँ, आपके लिए खुदा ज्ञान दे दिया प्रभु की इच्छा पूरी करने के लिए। அதற்கு தேவையான அடிப்படை பொருட்களை ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. उस इच्छा को पूरी करने के लिए क्या जरूरत वो भी खुदा दे दिया। அந்த அடிப்படை பொருட்களை வைத்து தேவ சித்தத்தை உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. उसी जो चीजों को लेकर खुदा की इच्छा पूरी करना आपका जिम्मेवारी है। ஹalleluya. 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 हालेलुया। இப்ப நாம இங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறோம். आज ही मान लो आज हम संदेश सुन रहे हैं। இது போன இந்த பிரசங்கத்தை நாம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெளியே போன பிறகு அதை கேட்கணும். हाँ, ये संदेश आप बाहर जाने के बाद सुनते हैं। அதற்குரியதான அடிப்படை பொருளை ஆண்டவர் கிரியேட் பண்ணிட்டாரு. हाँ, ये इस संदेश सुनने के लिए, इसकी रीति से करने के लिए खुदा सारी इंतजाम करके रखा। அதை வச்சு ஒருத்தர் இந்த வீடியோ கேமரா பண்ணி இருக்கிறாரு. हाँ, इस संदेश रिकॉर्ड करने के लिए किसने वीडियो कैमरा அதை வச்சு ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. वो किसी का ज्ञान दिया खुदा स्टैंड बनाने के लिए। இந்த ரெண்டையும் உருவாக்கி ஜோஷ் இப்போ இத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. दोनों बनाने के बाद बेटा जोश ने इसका रिकॉर्ड कर रहे हैं। இந்த வீட்ல போய் அவர் அந்த ரெக்கார்டிங்கை எடிட் பண்ணக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. इस घर में जाके इस वीडियो को एडिटिंग जो रिकॉर्ड का सही करने ज्ञान बेटा जोश का खुदा दे दिया। அவனுக்கு அந்த ஞானம் இருக்குது. उनके लिए वो ज्ञान है। அந்த ஞானத்தை அவன் பயன்படுத்தவில்லை என்றால் अगर वो ज्ञान का वो इस्तेमाल नहीं किया तो தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. प्रभु की इच्छा उनके जीवन पर पूरी नहीं होगी। ஹalleluya. புரியுதுங்களா? क्या समझ में आ रही है? ஹalleluya. அப்ப உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. आपके लिए एक ज्ञान है। பாஸ்டருக்கு ஆண்டவர் காண்பித்து விட்டார். परमेश्वर पादरी को दिखा दिया। அந்த தரிசனத்துக்குரியதான அடிப்படையான பொருள் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி விட்டார். वो दर्शन के लिए जो क्या जरूरत वो सब खुदा पहले रख लिया। அந்த தரிசனத்தை கொண்டு வரக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். जो दर्शन पूरी करने के लिए ज्ञान खुदा आपको दिया। இந்த உலகத்திலே அந்த தரிசனத்தை சித்தத்தை கொண்டு வரக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். इस संसार में खुदा का इच्छा दर्शन का पूरी करने वाला काम खुदा आपके हाथ में दे दिया। நீங்க தான் பெசலை. आप जाके वेस्लिन करके जैसा बनवाना। பாஸ்டர் தான் மோசஸ். पादरी मूसा है। ஹalleluya. நீங்க எல்லாம் இப்ப சொல்லுங்க பாப்போம். आप सब बोले நான் தான் பெசலேல். मैं बेसलेम நான் ஞானமுள்ள பெசலேல். मैं ज्ञान वाला बेसलेम। நான்
கர்த்தருடைய சித்தத்தை கொண்டு வரக்கூடிய பெசலேல். मैं प्रभु की इच्छा पूरी करने वाला बेसलेम। தொட்டு சொல்லுங்க. आप हाथ रख के कह सकते हैं நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பெசலேல். मैं प्रभु की इच्छा पूरी करने वाला बेसलेम। करने वाले बेसलेल। நான் இந்த சபையினுடைய சித்தத்தை செய்கிற பெசலேல். मैं इस कलीसिया का इच्छा का पूरी करने वाला बेसलेम। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியதான அடிப்படை பொருள் எல்லாம் உருவாக்கிட்டார் ஆண்டவர். परमेश्वर की इच्छा पूरी करने के लिए जो नींव की चीज सारे की चीजों को बना दिया। ஆண்டவருடைய சித்தம் என்பதனை கொடுத்துட்டாரு. परमेश्वर की इच्छा दे दिया हाथ में, அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. वो ज्ञान को खुदा आपको दे दिया। இது எல்லாம் சேர்த்து இந்த தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குவது உங்க பொறுப்பு. ये सारी जोड़कर प्रभु की इच्छा पूरी करना आपकी हाथ में। நீங்க தயாரா? क्या आप तैयार हैं? ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில செய்யப்படணுங்க. अगर परमेश्वर की इच्छा आपके जीवन पर पूरी होना தேவனுடைய चाहिए, சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யம் போல இருக்கும். आपकी प्रभु की इच्छा आप पूरी करोगे तो आपकी जिंदगी, परिवार जिंदगी स्वर्गीय राज्य जैसा होगा। அங்க சமாதானம் இருக்கும், उधर शांति होगा, சந்தோஷம் இருக்கும், खुशियां होगा, சுகம் இருக்கும், संगाई होगा, சகோதரத்துவம் இருக்கும். उसका अंदर मेल मिलाप होगा है, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. सब आनंद से रहेंगे। அதுதான் ஆதி சபையில இருந்தது. यही शुरुआत की कलीसिया அந்த में வார்த்தையை था। மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். एक वचन पढ़कर हम प्रार्थना करें। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல போட்டிருக்குது. प्रेरितों का काम पर लिखा है, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 प्रेरित का काम दूसरा अध्याय का 42. उसका 42। அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் उन लोग जो प्रेरितों का संदेश में அன்னோனியத்திலும் रोटी तोड़ने में அப்பம் பிட்குதலிலும் और मेल मिलाप में ஜெபம் பண்ணுதலிலும் प्रार्थना में உறுதியாய் தரித்திருந்தார்கள். वो स्थिति में रहा था। போட்டிருக்குது அன்னோனியத்திலும். यह लिखा मेल मिलाप। உபதேசம் முதலாவது. पहले संदेश, அந்த உபதேசத்தை செய்கிற அன்னோனியம், वो संदेश का पूरी करने के लिए मेल मिलाप அப்பம் பிட்குதல், और रोटी तोड़ना ஜெபம் பண்ணுதல் और प्रार्थना करना, உறுதியாய் இருந்தார்கள். वो बहुत मजबूत में रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி இருக்கும்போது என்னங்க நடக்குது? वैसे रहते समय क्या होगा? தேவனுடைய சித்தத்தை எப்படியாக செய்கின்ற பொழுது என்ன நடக்குது? प्रभु की इच्छा पूरी करते समय क्या होगा? முதல்ல உபதேசம் நடக்குது. पहले संदेश हो रहा है, இதுதான் தேவனுடைய சித்தம் சொல்லப்படுது. लोग कह रहे हैं यही प्रभु की इच्छा करके बोल रहे हैं। அதை கேட்டு சபை மக்கள் எல்லாம் நடக்கறாங்க. वो सब सुन के कलीसिया का लोग एकता हो रहे हैं அப்பம் பிட்குதல்ல ஒண்ணா இருக்கறாங்க. और रोटी तोड़ने में, அன்னோனியமா இருக்கறாங்க. मेल मिलाप में, அதெல்லாம் உறுதியா இருக்கறாங்க. वो सारी बातों में। 47 படிங்க. वो 47 में क्या लिखा है? 47 படிங்க பாப்போம். 47 को ही पढ़ो, 2 का 47। और परमेश्वर की स्तुति करते थे हाँ और सब लोग उनसे प्रसन्न थे हाँ। और जो उद्धार पाते थे हाँ। उनको प्रभु प्रतिदिन उनमें मिला देता था। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி நீங்க உபதேசத்துல தரித்து இருக்கும் பொழுது, आप संदेश में बने रहते தேவனுடைய समय, சித்தத்தை செய்கின்ற பொழுது प्रभु की इच्छा पूरी करते समय தேவனை துதித்து, प्रभु का स्तुति करते। ஏன் துதிக்கறாங்க? क्यों उन लोग स्तुति कर रहे हैं? சந்தோஷம், उनके अंदर आनंद, அங்க ஒரு சுகம், उधर एक चंगाइयां, அங்க ஒரு சமாதானம், उधर एक शांतियां, அன்னோனியம். उनके एक मेल मिलाप है। கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். प्रभु का स्तुति कर रहे हैं। அவங்க ஸ்தோத்திரிக்கும் பொழுது என்ன நடக்குது? उन लोग स्तुति करते समय क्या हो रहे हैं? ஜனங்கள் மத்தியிலே लोगों को बीच में அவர்களுக்கு என்னங்க கிடைக்குது? उन लोगों का क्या क्या मिल रहा था? தயவு கிடைக்குது. उन लोगों का अंदर एक दया उत्पन्न हो रहे हैं। ஜனங்கள் மத்தியிலே தயவு கிடைக்குது. लोगों को बीच में इसके दया हो रहे हैं। ஜனங்கள் சபையில சேர்றாங்க. लोग प्रतिदिन परमेश्वर के साथ झुंड में जोड़ रहे हैं। ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்கணும். परमेश्वर की इच्छा जानने के लिए प्रभु की वचन के साथ समय बिताना पहला काम। தேவனுடைய சித்தத்தை நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்குமாக செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा सिर्फ हमारे लिए नहीं, दूसरों के लिए करना चाहिए। தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியதற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் प्रभु தயாரித்திருக்கிறார். की इच्छा पूरी करने के लिए शुरुआत की हर एक चीजों को खुदा रख लिया। அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். वो दर्शन खुदा में दे दिया, அதுக்கு தேவையான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். उसकी जो ज्ञान खुदा आपको दे दिया है। எல்லாம் சேர்த்து வச்சு தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். ये सारी मिलकर खुदा की इच्छा का हमारा जिंदगी पर पूरी करना। அப்படி செய்கின்ற பொழுது தேவனுடைய பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபையிலும் இருக்கும். वैसा हम करते समय स्वर्गीय राज्य हमारा खुद की जीवन पर होगा। அப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் மத்தியில நாம் தயை பெறுவோம். उसी होते समय लोगों को बीच में हम दया
दया पा सके, அப்பொழுது சபை வளரும். तभी कलीसिया उन्नति में बढ़ेगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। செய்வதற்கு தயாரா இருக்கீங்களா? क्या करने के लिए तैयार? ஹalleluya हालेलुया। தேவதாமே ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आशीर्वाद दे।